இது எலெக்ஷன் என்சைக்ளோபீடியா. நாங்க கும்பிடுறோம் எல்லாரும் ஓட்டு போட வாங்க, உங்க தம்பிகளை போல தான் கேட்டுக்கிறோம் நாங்க. 1987 சட்டமன்ற தேர்தலின் போது எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்தார். அப்போது அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலராக இருந்த ஜெயலலிதா அதிமுகவுக்காக தனியாக பிரச்சாரம் மேற்கொண்டார். தேர்தல் முடிவுக்கு பிறகு எம்ஜிஆர் பற்றியும் அதிமுக தலைவர்கள் பற்றியும் ஜெயலலிதா கடுமையாக பேட்டிகள் கொடுத்தார். இந்த நிலையில் அப்போது மகளிர் அணி செயலராக இருந்த வளர்மதி ஜெயலலிதாவை கண்டித்து காட்டமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். பேட்டிகள் என்ற பெயரில் ஜானகி அம்மையாரை ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சிக்க தொடங்கியிருக்கிறார் ஜெயலலிதா. புரட்சித் தலைவரால் அடையாளம் காட்டப்பட்டதால் தான் இந்த புகழ் என்ற உண்மையை மறந்துவிட்டு தானே கட்சி தானே தலைவர் என்ற தம்பட்டம் அடிக்கும் அம்மையாரை கேட்கிறேன், நீங்கள் பிரச்சாரம் செய்தால் தான் கழகம் வெற்றி பெற்றது என நினைக்கிறீர்களா? நீங்கள் சென்ற தொகுதிகளில் சில முக்கியமான தலைவர்கள் கூட தோல்வி அடைந்திருக்கிறார்கள், அது எப்படி? உங்கள் காலடி நிழல் கூட படாத மயிலாப்பூரும் சைதாப்பேட்டையும் வெற்றி பெற்றிருக்கிறதே, அது எப்படி? தலை கணத்து குதிக்கிறீர்கள். புரட்சித் தலைவர் பெயரை சொல்லாமல் வெளியே போய் பாருங்கள். வீதி நாய்க்கும் சில பேருக்கும் வித்தியாசமே தெரியாது. இப்போதுதான் நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று குமுதம் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு கடந்த காலங்கள் தெரியாதுதான். தேர்தல் வெற்றி என்பது இந்த அம்மையார் கொண்டு வந்த சீதன சொத்தா? திண்டுக்கல்லில் தொடங்கி பெரிய குளம் வரை கழகம் பெற்ற வெற்றிக்கெல்லாம் கூட இவர்தான் காரணகர்த்தாவா? அப்போது எங்கே போயிருந்தார் இவர்? 3 ஆண்டுகளாக இந்த கட்சியே இவர்தான் வளர்த்தாராம். புரட்சித் தலைவரின் கண்ணாக இருந்தேன், காதாக இருந்தேன் என்று கூறிக்கொண்டு புரட்சித் தலைவரின் இதயமாக இருப்பவரோடு போருக்கு புறப்பட்டு இருக்கும் ஜெயலலிதாவே கேள், இது புரட்சித் தலைவரின் புண்ணிய பூமி, அடக்கமாக இருங்கள், இல்லை என்றால் அடக்கப்படுவீர்கள் என விளாசியிருக்கிறார் வளர்மதி.